விஜயும் மல்லியும் ஏற்காடு போகிறாங்க. அந்த ஏற்காடு போகிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு தான் நினச்சி போகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அங்கே போகிற இடத்துல தான் அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. அதே நேரத்தில் அவங்களுக்கு சில துன்ப அதிர்ச்சியும் அங்கே நடக்கத்தான் போகுது. ஏன்னா இவங்க நினச்சிட்டு போகிறது சந்தோஷம் அப்படின்னு. ஒரு பக்கம் நாகு வந்து எல்லா சூழ்நிலையிலுமே மல்லிக்கு பக்கபலமாக தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நிலைமைகள் எல்லாமே மாறுமோ அப்படிங்கிற மாதிரி தான் என்ன தோணுது. ஏன்னா இங்கே ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த தீபிகா வந்து எப்படியாவது வந்து மல்லியை வந்து அக்யூஸ்டாக ஆக்கிடணும், அவங்கள இந்த சுடரோட கொலையில் சிக்க வச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஏற்காடில் என்னதான் நடக்குது. ஏன்னா இப்போ ஏற்காடு வந்ததே வந்து இவங்க வந்து ஒரு மைண்டு ரிலீஃபுக்காக தான் வந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து வெண்பாவை வீட்டில் விட்டுட்டு வரலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் மல்லி வந்து எந்த சூழ்நிலையிலையும் விடவே இல்லை. வெண்பா வந்து கூட வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. உண்மையிலே மல்லிக்கு அது வந்து ஒரு கிரேட் சல்யூட் கொடுக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தான் வயதில் சுமக்காத ஒரு குழந்தையே வந்து தன்னோட மகளாக அந்த குழந்தை கூட இருந்தால் சில இன்பங்களை அனுபவிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருந்துமே அந்த குழந்தை கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே அது வந்து மல்லியோட அந்த ஒரு பக்குவமான மனரசம் வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும். அப்போ இவங்களுக்கு இங்கே எப்படியான அதிர்ச்சியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு ட்விஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இப்போ ஏற்காடில் தான் கண்டிப்பாக இந்த சுடரோ இல்லை உண்மையிலே சுடர் இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்கள கொலை பண்ணது இந்த கவினா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ கவின் என்ன பண்ணியிருப்பார், நான் அவர் ரகுகிட்ட இருந்து பணத்தை அடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அப்போ இங்கே வந்த கவின் வந்து அமைதியாக சத்தம் போடாமல் அந்த பணத்தை செலவழிச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் வந்து என்ன சொல்கிறது, அப்போ குதிரைக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை மாதிரி வந்து இந்த கவின் பண்ண விஷயம் ரகுவுக்கு அங்கே விஷயம் தெரிஞ்சு போயிடும். அப்போ சும்மா விடுவாரா, அவங்க ஒரு ஆட்களை அனுப்ப, அதே நேரத்தில் தீபிகாவும் ஒரு டீமை வந்து இப்போ ஏற்காடை நோக்கி அனுப்புகிறாங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது மல்லி கண்ணில் தான் அந்த கவின் சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி சிக்குனா மல்லி என்ன பண்ணுவாங்க. ஏன்னா வெண்பாவையும் கூப்பிட்டு போயிருக்காங்க. வெண்பாவுக்கு கண்டிப்பாக வந்து கவினை நல்லாவே தெரியும். அப்போ வெண்பா வந்து கவினை பார்த்துட்டாங்க அப்படின்னாலே அங்கே வந்து மல்லிகிட்ட விஜய்கிட்ட காட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து கவினை பிடிக்கக்கூடிய ஒரு வேலையில் இறங்குவாங்க. ஏன்னா மல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுடர் கொலையில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.